ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா ஞானமலை முருகர் கோயில். பேர் வந்து ஞானமலை. அந்த கோயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இது பார்த்திங்கனாக்கா அருணகிரிநாதர் வந்து பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த கோயில் எங்கே இருக்குது, என்ன இருக்குதுன்ட்டு நான் பிறகு சொல்கிறேன். இது கொஞ்சம் தூரம் நடந்தது. இங்கே ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே தான் கோயில் இருக்குது. ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, சின்ன மலை தான். ஒரு சின்ன கோயில், ஞான சரஸ்வதினு ஒரு கோயில். கோயில்கிட்ட வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப பெருசாக இல்லை மலை, சின்னதான். கோயில்கிட்ட வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஐயர் சொன்னார், இங்கே ஜொனா இருக்குதுன்னு சொன்னார். அதை பார்க்கத்தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது வள்ளிமலை, ஞானமலை, அப்புறம் திருத்தணி மலை, இது மூணும் வந்து ஒரே நாளில் வந்து வணங்கினா நம்ம நினைச்ச காரம் கைகூடுன்றதை பற்றி ஒரு ஐதீக வரலாறு அவர் சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய ஜொனை வந்து இதுதான். ஆனா வந்து என்னன்னாக்கா சரியில்லை, எல்லாம் வந்து கொஞ்சம் கெலிஜா தான் இருக்குது. யாரும் ஆளுங்க போக்குவரத்து இல்லாதனால பார்த்தீங்கன்னா கெலிஜா தான் இருக்குது. பாட்டிலமா இருக்கு பாருங்க. இது வந்து புழக்கத்தில் இல்லாத ஒரு ஜொனை. ஒரு காலத்துல புழக்கத்துல இருந்திருக்கும், இப்போ புழக்கத்தில் இல்லாத ஒரு ஜொனை. இது மேல ஒரு ஜொனை இருக்குன்னு சொன்னாங்க, அதை பார்க்கணும். இங்க பார்த்தீங்கன்னா தனி கோயில் ஒன்று இருக்கு, ஞானகிரீஸ்வரர் அப்படிங்கிறது. ஞானவெளி சித்தர் அருள் சமாதி. அதாவது அருணகிரிநாதருக்கு அப்புறம் ஞானவெளி சித்தர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்க இருந்திருக்காரு. அவருடைய ஜீவசமாதி தான் இங்க வைக்கப்பட்டிருக்கு.
ஞானவெளி சித்தர் என்னும் பாலை சித்தர் யோகானந்த சொரூபமா மெய்ஞானத்தை போதியார் என்றும் சிதற பள்ளி இறைவனிடம் வேண்டினார். அருணகிரிநாதர் சுவாமிகள் என்றும் ஞானமலை பண்டிதர் சுவாமிகள் அவருக்கு வந்து திருவடி காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கு. அதோட போர்டு தான் நீங்க பாக்குறீங்க. எது எப்படியோ அருணகிரிநாதர் வந்து இங்க தவம் பண்ண இடம்னு சொல்றாங்க. அதாவது முருகப்பெருமான பின்தொடர்ந்து போனாரு அப்படின்றது தான் இந்த வரலாறு. அவர் எங்கெல்லாம் முருகப்பெருமான் காலடி பதிச்சாரோ அங்கெல்லாம் வந்து போயிருக்காரு. இதுதான் வந்து முருகப்பெருமான் வந்து கால் பதிச்சாருன்னு சொல்றாங்க. இதே போல இதுக்கு முன்னாடி வெள்ளிமலைக்கு முன்னாடி அசரிமலை ஒரு மலை முருகர் கால் பதிச்ச கதையை சொல்லுவாங்க. இது அவரோட கால் தடைன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த என்ன விசேஷம் இருக்குன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் வந்து பாடல் மட்டுமே அவர் வந்து பாடல் பாடினதனுடைய மொத்தம் வந்து கல்வெட்டா வச்சிருக்காங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னாக்கா இங்க பக்கத்துல இந்த வந்தா தெரியும் உங்களுக்கு எல்லாமே. இது முருகனுடைய பதிக்கம், ஞானமலை முருகனுடைய பதிக்கம். இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு கல்வெட்டு. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது பழைய கல்வெட்டு இருந்து எடுத்து இதை வச்சிருக்காங்க. இது வந்து கோயிலினுடைய தல வரலாறு. இவர் வந்து ரொம்ப வருஷமா இங்க இருக்காரு. இவர் தான் இந்த விஷயத்த சொன்னாரு. ஏன்னா இது ரொம்ப நெருக்கடியான இடம், அதனால வந்து எடுக்க முடியல இந்த வீடியோ. இது தல வரலாறு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, முருகர் வந்து பாதம் வச்ச இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சந்திரனோட அம்சம் கொண்ட ஒரு பாறை. இது வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன். அனைத்துக்கு ஆளுங்களாம் இருந்தாங்க, அதனால வந்து நான் எதுவும் சொல்ல முடியல. இந்த இடத்துல தான் அவர் வந்து பாதம் வைக்க சொல்ல, ஏன்னா 3 பாதமா இருக்கு பாருங்க. அவர் வந்து வழுக்கு வச்சு கால் வைக்க சொல்ல வழுக்கி தடுமாறினார்ன்றது ஒரு வரலாறு. அதை பார்த்தீங்கன்னா இது வந்து சந்திரனோட அம்சம் கொண்ட பாறை அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, தியானம் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப வருஷமா நான் தியானம் பண்றேன், எனக்கு வந்து தியானத்துல எந்த ஒரு மாற்றமும் தெரியல, எனக்கு கை கூட வரல, நான் நிறைய பேர்கிட்ட போயிருக்கேன், ஏன்னா இந்த தியானம் பத்தி எனக்கு அந்த கை கூட வரல அப்படின்னு நினைக்கிறவங்க பௌர்ணமிக்கு வந்து இங்க வந்து இது வந்து முழு பாறை, அது மேல்தான் வந்து
இதை அமைச்சிருக்காங்க. இது கீழே இருக்கிறது பாறை தான். சந்திரனுடைய முழு அம்சம் கொண்ட ஒரு பாறை இது. அதாவது சந்திரன் அம்சம், சூரிய அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லுங்க வந்து அந்த சந்திரனுடைய கிரகிக்கக்கூடிய அம்சம் கொண்ட பாறை. அதனால இது மேல வந்து தியானம் பண்ணாக்கா அந்த தியானம் சித்திக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து தியானம் பண்ணிட்டு போனவங்க அதை பத்தி நான் விவரத்தை என்கிட்ட சொன்னாங்க. அதை கேள்விப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். நான் வந்து வடலூருக்கு போன ஒரு நபரை கூட போவேன். அப்படி போற சொல்ல அந்த நபர்கிட்ட அவர் சொன்னாரு, இந்த ஞானமல்ல வந்து தியானம் பண்ணக்கூடிய யாராச்சும் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த இடத்துல போனாக்கா தியானம் கை கொடுங்க சித்திக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய பாறை தான் இது. இதுதான் சந்திர அம்சம் கொண்ட பாறை அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எங்கேயோ இருக்குதுன்னு தேடிங்க இருந்தேன். ஆனால் இது இங்கே தான் இருக்கு. அது மேலே தான் வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. இந்த மண்டபத்தில் பௌர்ணமிக்கு வந்து ஆளுங்க தங்குறாங்க. ஆனால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறது இல்லை. இந்த விஷயத்தை பற்றி அமைதியாக மிக அமைதியாக தியானம் பண்ணுறாங்க. இரவு நேரத்தில் இங்கே தியானம் பண்ணி தங்கிட்டு மறுநாள் போகிறதா சொன்னார் ஐயரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திக்கு இங்கே ஒருத்தர் வந்து சாப்பாடு போடுறதா சொல்லியிருந்தாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த தியானத்தை பற்றி சொல்லணும்னு ஒரு விஷயம் உங்களுக்கு டைம் இருந்தால் கேட்கலாம், இல்லை நீங்கள் இதோட முடிச்சுக்கலாம். ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிடுறேன். அதாவது வந்து என்னோட குருநாதர்னு சொல்லலாம். ஆனால் அவர் குருநாதர்னு சொன்னாக்கா அவர் என்ன சொல்லுவார், குருநாதர் எனக்கு சொல்லாத. ஏன்னா ஒரு குருனா எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணும், அப்போதான் வந்து குருநாதர்னு சொல்ல முடியும். அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நீ கற்றுக்கணும்னா மற்றவங்க கிட்ட யார்கிட்டயுமே போயிட்டு எந்த சந்தேகமும் கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்தவன் தான் உண்மையான குரு. அதனால என்ன குருநாதன் கூப்பிடாத, என்னை வழிகாட்டினவனா கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாரு. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டாக்கா, தியானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து ப்ராக்டிக்கலா எல்லாரும் வந்து எக்ஸசைஸ் பண்ற மாதிரி அது வந்து ஒரு விதமான தியானம். அது வந்து சும்மா வந்து நம்ம வந்து வெளியே பல பிரச்சனை இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ்னஸ் குறைக்கிறதுக்காக என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் உக்காஞ்சி அமைதியா தியானம் பண்ணாக்கா அந்த ஸ்ட்ரெஸ்னஸ் போயிடும் சொல்லிட்டு அது ஒரு பயிற்சியான தியானம் பண்றாங்க. அது மாதிரி இல்லாம நான் வந்து யோகி ஆகணும், ஞானி ஆகணும், முக்தி பெறணும் அப்படின்னா சில பேர் தியானம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி தியானம் எப்படின்னாக்கா அது ஒரு 4 கேட்டகரியா சொன்னார் அவரு. அதாவது ஞான யோகி, பிரம்ம யோகி, வசிஷ்ட யோகி, பூரண யோகி அப்படின்னு ஒரு 4 விதமா சொன்னார். இந்த பூரண யோகின்றது தான் எல்லாத்தையும் கடந்து கடைசி நிலைக்கு போகணும். ஆனா இதை வந்து செய்யறது எப்படி அப்படின்னாக்கா இது ரொம்ப கொஞ்சம் கடினமா இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் ஒரு சின்னதா, அந்த கதையோட நான் முடிக்கிறேன். ரோம ரிஷி அவர் என்ன சொன்னார்னா, ஒரு முறை போய் சிவபெருமான்கிட்ட போய் கேட்கிறாராம், நான் வந்து எப்பவுமே உன்னை தான் நினைச்சுன்னுக்கிறேன், சிவசிவான்னு தான் சொல்லினுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு வந்து எதுவுமே நீ வந்து காட்சி கொடுக்கல, எனக்கான எதுவுமே நீ செய்யல அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சிவபெருமான் என்ன சொன்னாராம், நான் இதுக்கு முன்ன வந்து அந்த ஜனகர் மகரிஷி அவங்களுக்குலாம் 4 பேருக்கு நான் வந்து தட்சிணாமூர்த்தி அவதாரத்தில் வந்து எடுத்துனேன். அது என்ன நீ படிச்சிருக்கியா, அவங்களுக்கு வந்து சொன்ன உபதேசத்தை போயிட்டு நீ போயிட்டு படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னார். அவங்க ஜனகர் அவங்களாம் வந்து படிக்கும்போது அவங்க 4 பேர், அவங்க 4 பேருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க 9 சித்தர்கள் சொல்றாங்க, நவசித்தர்கள் போய் 18 சித்தர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் நீ படிச்சுட்டு என்ன நடந்துக்கிறது பதில் சொல்றன்ற மாதிரி சிவபெருமான் சொல்லி அமைச்சாரு ரோமரிஷிக்கு. ரோமரிஷி என்ன பண்றாரு, அதெல்லாம் விட்டு படிச்சு முடிச்சுட்டு வராரு. அப்போ வந்து சிவபெருமான் படிச்சுட்டியா எல்லாம் அப்படின்னு கேட்டாக்கா, படிச்சுட்டேன் அப்படின்னா, என்ன தெரிஞ்சுக்கணுண்ணே அப்படின்னு கேட்டாக்கா அவர் தெரிஞ்சுக்கின விஷயத்த சொல்றாரு. அதாவது ஒண்ணு காமத்தை விட்டு வந்துரு, ஒண்ணு இருந்தா இப்படி இரு, இல்லைன்னா அப்படி இரு. இல்லற வாழ்க்கையோ இல்லை வந்து மக்களோட வாழ்க்கைனா அப்படி போயிடு, இல்லை முழுசா நீ எல்லாத்தையும் திறந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆசை இல்லாமல் என்னென்ன வந்துடு, அப்படின்னா மட்டும்தான் இது கிடைக்கும். நீ முக்தியோ யோகியோ நானியமோ ஆகணும்ட்டாக்கா அது மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ரோமரிஷிக்கு சிவபெருமான். அதோடு தான் வந்து ரோமரிஷி அதெல்லாம் திறந்துட்டு கடைசியாக போயிட்டு சரணடையாரு. அதாவது முழு சரணாகதி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த முக்தி நிலையை பெறதா யோக நிலையை பெறதா சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காக்கா புசுண்டர் வந்து ஒரு வார்த்தை சொன்னதா சொன்னாரு, ஆசையை தான் கணத்தில் சித்தின்னு சொன்னாரு. அதாவது ஒரு மனுஷன் ஆசையை தந்துட்டா கணத்திலே சித்தின்றாங்க. அப்போ ஆசைங்கிறது எப்படி துறக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு? மனங்கிறது ஒன்று இருக்க வரைக்கும் ஆசை இருந்துன்னே இருக்கும். இது வந்து எனக்கு வந்து சொன்னது வந்து என்னோட வழிகாட்டி, ஆன்மீக வழிகாட்டி சொன்னாரு. அவர் சொன்ன விஷயம் தான் உங்களுக்கு சொல்றேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.
இதுதான் வந்து முருகப்பெருமான் மூலஸ்தானம். ஆமாம், இதுதான் வந்து பூசாரி. ரொம்ப வருஷமாக இதெல்லாம் இருக்காங்க. இதுக்கிட்ட நம்ம இந்த கோயிலை பற்றியும் இங்கே என்ன நடந்துச்சு சம்பவத்தை பற்றி நம்ம விசாரிக்க போகிற மக்களை ஞான பண்டித சுவாமி சுவாமி இந்த கோயிலை பற்றி என்ன சொல்லுங்க? நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்திலே ரொம்ப பழமையான பல்லவராட்சி காலத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலசுப்பிரமணியர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஞானமலை அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம். அருணகிரிநாதர் முருகனை பார்க்க வேண்டும் என்று இந்த மலை மேல வந்து, அதாவது திருவண்ணாமலையில் காட்சியை பார்த்த அருணகிரிநாதர் கிளிரூபம் ஆவதற்கு முன்னால் இந்த மலையிலே வந்து முருகனை பாடல் பாடி அழைத்து முருகனும் அவருக்கு காட்சி கொடுத்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்று ஞானமலை. இந்த மலையினுடைய பெருமை, நினைத்த காரியங்கள் நடைபெறுவதற்கு ஒரு முக்கியமான மூலக்கூறு சொல்லப்பட்டிருக்கிறது. முருகன் ஒரே நாளிலே வள்ளிமலை, ஞானமலை, திருத்தணிகை அப்படி என்று சொல்லக்கூடிய 3 இடங்களிலே தான் நினைத்த காரியத்தை செய்வதற்காக இந்த பூவுலகில் வந்திருக்கிறார். அப்பொழுது அவர் நினைத்தபடி வள்ளிமலையிலே வந்து அமர்ந்து சிறு நேரம் இருந்துவிட்டு அதற்கு பின்னால் ஞானமலைக்கு வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இங்கே வருகிறார். இங்கே வரும் நேரத்தில் அவர் இறங்கிய அந்த பாறை சருகி சென்ற காரணத்தினால் இந்த இடம் சகுனம் சரியில்லை என்று நினைத்து திருத்தணியில் சென்று திருமணத்தை செய்து கொண்டார் என்பது வரலாறு. மொத்தத்தில் அவர் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ய வந்த நோக்கத்தோடு வந்த நோக்கம் திருவண்ணாமலையில் திருத்தணியில் நிறைவேற்றப்பட்டது. அதே போல் மனிதர்களும் வள்ளிமலை, ஞானமலை, திருத்தணிகை இந்த 3 சன்னதியை ஒரே நாளில் தரிசித்து தாங்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பதுதான் ஐதீகம். எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஞானமலைக்கு மக்கள் அனைவரும் வருகை தந்து முருகனின் அருளை பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அருணகிரிநாதர் எப்படி முருகனின் அருளை பெற்றாரோ அப்படி மக்களும் அருளை பெற்று ஞானம் பெற்று வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வருக, முருகனின் அருளை பெறுக. ரொம்ப நன்றி சார். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மேலே பார்த்து எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நான் கீழே போகிறேன். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, வேலூர் எடுத்து, அதாவது வந்து திருத்தணி போகிற ரூட்டு காவேரி பக்கமாக போகிற வண்டியில் ஏறினாக்கா கண்டிப்பாக இந்த கோயிலாண்டு இறங்கிக்கலாம். ஞானமலைன்னு சொன்னால் இறங்கிடுவாங்க. ஆற்காடுலேருந்தும் போகலாம். ஆற்காடுலேருந்து வந்தால் கூட காவேரி பாக்கம் சோழிங்கவரம் ரூட்டில் போகிற வண்டி. ஆனால் அது சோழிங்கவரம் வந்து காவேரி பக்கமாக போன வண்டி. அப்படி போகிற வண்டியில் ஏறினாக்கா இந்த கோயில் வர வழியில் இறங்கிக்கலாம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, கிட்ட தான் இது. இதே மாதிரி ஏதாவது ஒரு முருகர் கோயிலோ இல்லை ஏதாவது ஒரு விசேஷமான கோயில் கிடச்சா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்த அன்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நான் மேலும் வீடியோ போகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.